எஸ்பி ஹோம்மேட் மசாலா பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கு தயிரும் மஞ்சத்தூளும் இப்படி நல்லா கழுவணும். மஞ்சத்தூள் வந்து நம்ம எஸ்பி ஹோம்மேட் மசாலாவில் ரெடி பண்ண மஞ்சத்தூள் பாருங்கள். தயிர் போட்டாச்சு, மஞ்சத்தூள் இது வீட்டிலே அரைச்சதுனால கொஞ்சமாக போட்டாலும் நல்ல கலராக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா கழுவி வச்சுட்டோம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பழத்தை நான் உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம், தக்காளி ஒரு 3. கொஞ்சம் கிரேவியாக நமக்கு வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 3 தக்காளி போடுறேன். இப்போ கிரேவி வந்து நம்ம எஸ்பி ஹோம்மேட் மசாலாவில் ரெடி பண்ண குழம்புத்தூள் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸி. வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புத்தூள், அவ்வளோதான். இதை நாளையும் வச்சு இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு 5 பட்டை மிளகாய், பட்டை, கடற்பாசி, சோம்பு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, சோம்பு, கடற்பாசி எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ பட்டை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டோம். அதோட வாசம் போகிற வரையிலும் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எஸ்பி ஹோம்மேட் மசாலாவில் ரெடி பண்ண குழம்பு பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குழம்பு பொடியில் நம்ம மிளகு, சோம்பு, ஜீரகம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். நம்ம இதெல்லாமே தனித்தனியாக போட்டு செய்கிறதுக்கு இந்த ஒரு தூள் மட்டுமே போட்டு சிக்கன், வாத்துக்கறி, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ குழம்பு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கிரேவி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் அதில் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். நல்லா வதங்கணும் சிக்கன். அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து எப்படி கொதிக்குதுன்னு. இது வந்து நல்லா சுண்டி வர வரையிலும் சிக்கனை நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எஸ்பி ஹோம்மேட் மசாலாவில் ரெடி பண்ண குழம்புத்தூள் வச்சு தான் இந்த சிக்கன் கிரேவி நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 6382996997 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி குழம்பு பொடி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.